வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு குருவாரம், அதோட காரடைய நோன்பு. இன்னைக்கு மிகவும் சிறப்பான நாள். இன்னைக்கு காரடைய நோன்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாவித்திரி பாடம் என்ற கர்ண பரம்பரை பாட்டு ஒன்றில் இந்த நோன்பு தோன்றிய வரலாறும் அதன் மகிமையும் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பத்திர தேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்ற மன்னன் மகா தர்மசீலன். அவன் மனைவி மாலதி தேவியோ மகாபதிவிரதை. ஆனால் குழந்தை பாக்கியம்தான் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. மகாராணி மாலதி தேவி பெரும் விரதமிருந்து வசிஷ்ட மகர்ஷியிடம் வேத மாதாவான சாவித்திரி தேவியின் ஆராதனா மந்திர உபதேசத்தை பெற்றாள். பின்பு பக்தி ஸ்ரத்தையுடன் பல காலம் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்ய கணவன் அஸ்வபதியும் விடாமல் காயத்ரி ஜபத்தையும் செய்ய அதன்படியே அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சாவித்ரி என்றே பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். அவள் மணப்பருவத்தை அடைந்தாள். விதிவசமாய் ஒரு முறை சாவித்ரி சத்தியசேனன் என்ற சத்தியவானை காண நேரிட்டது. அப்போது அவன் கண் பார்வையற்ற தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் தன் பெற்றோர் பால் கொண்டிருந்த பக்தியும் ஸ்ரத்தையும் அவள் உள்ளத்தை கொள்ளை கொள்ள அவனையே தன் கணவனாக மனதில் வரித்து விட்டாள். அவள் விரும்பிய சத்தியவானையே மணக்க சாவித்திரியின் தந்தையும் சம்மதித்தார். இந்த நிலையில் நாரதர் சாவித்திரியிடம் வந்து, அம்மா, நீ நெடுங்காலம் சௌபாகியவதியாய் சகல லக்ஷ்மி கரமும் பொருந்திய வாழ்வு வாழ வேண்டியவன். இந்த சத்தியவானுக்கு ஆயுள் பலம் கிடையாது. இன்னும் ஓராண்டில் அவன் காலகதி அடைந்து விடுவான். எனவே இவனை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று உபதேசித்தார். எனினும் சாவித்திரியும் தன் தந்தையிடம் மன்றாடி சத்தியவானையே மணந்தாள். நாரதர் சொன்னபடியே சத்தியவான் காட்டில் விறகு வெட்டி வரச் சென்று அங்கு தன் கோடாரியால் காலை வெட்டி கொண்டு கீழே சாய்ந்தான். யமதர்மராஜன் பாசக்கயிற்றை வீசி அவன் உயிரை கவர்ந்து கொண்டு சென்றான். அவனை விடாமல் பின்தொடர்ந்து சென்றாள் சாவித்திரி. தன் கணவன் உயிரை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று யமனிடம் மன்றாடி வேண்டினாள். சாவித்திரியின் மன உறுதியையும் பதிவிரதா பக்தியின் மேன்மையையும் உணர்ந்த யமதர்மராஜன் அவளுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான். தர்ம பிரபுவே, என் கற்புக்கு பங்கம் வராமல் எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்க வரம் தாரும் என்று கேட்டாள். யமனும் இவ்வளவுதானே தந்தேன் என்று அவள் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டான். அவள் கணவன் உயிரோடு இருந்தால்தானே அவள் கேட்டபடி குழந்தைகள் பிறக்கும். யமதர்மராஜனுக்கு இப்போது சத்தியவானின் உயிரை திரும்பித் தருவதை தவிர வேறு வழியில்லை. இதனால் சத்தியவானை உயிர்ப்பித்துவிட்டு மறைந்து போனான். சாவித்திரி செய்த அந்த நோன்பு மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. சிலர் இதை சம்பர்கௌரி பூஜை என்றும் சொல்கிறார்கள். இந்த மாசி பங்குனி நோன்பு நம் தேசத்தில் எல்லா சுமங்கலிகளாலும் புராண காலம் தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சத்தியவான் சாவித்திரி புராண சம்பவத்தை கேட்பவர்களுக்கும் மிகுந்த புண்ணியம் உண்டாகும். இந்த நோம்பிற்கு நாம் செய்ய வேண்டிய சங்கல்பத்தையும் தியான ஸ்லோகத்தையும் தெரிந்து கொள்ளலாம். மம தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்தியர்த்தம் மம பர்த்துச்ச அந்யோன்ய பிரீத்தி அபிவிருத்தியர்த்தம் அவியோகார்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷ்யே. தியான ஸ்லோகம்: சந்திராபீடம் சதுரவதனாம் சஞ்சலாபாங்க லீலாம் குந்தஸ்மேராம் குஷபரநாதாம் குந்தலோத்தூத பிருங்காம் மாராராதே மதனசிகினம் மாம்சலம் தீபயந்தீம் காமாட்சிம் தாம் கவிக்குலகிராம் கல்பவல்லி முபாசே. அதாவது, சந்திரனை சிரசில் ஆபரணமாக தரித்தவளும் அழகிய திருமுகத்தை உடையவளும் சஞ்சலமான கடாட்ச லீலையை உடையவளும் குந்த புஷ்பம் போல் அழகை உடையவளும் ஸ்தன பாரத்தினால் வணங்கிய சரீரத்தை உடையவளும் முன்னேற்றி முடியினால் விரட்டப்பட்ட கருவண்டுகளை உடையவளும் மன்மதனை சாம்பலாக்கிய ஈசனுக்கு காமாக்னியை விருத்தி செய்கிறவளும் கவிகளின் வாக்கிற்கு கல்பவள்ளியாக இருப்பவளும் ஆன காமாட்சி தேவியை உபாசிக்கிறேன். அடுத்த தியான ஸ்லோகம்: ஏகாம்பரநாத தாயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரிம் தியாயாமி ஹிருதயே தேவிம் வாஞ்சிதார்த்த பிரதாயினீம் காமாட்சிம் ஆவாகயாமி. சரடு கட்டும்போது நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தோரம் கிருஷ்ணாமி சுபகேச ஹரித்ரம் தாராம்யகம் பர்த்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம்
சுப்ரீத பவ சர்வதா. அடுத்து நெய்வேத்தியம் செய்யும்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று உனக்கு நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மா என்று சொல்லி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இது போல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. இன்னைக்கு எல்லாரும் காரடைய நோம்ப வீட்டில் நல்லபடியாக செஞ்சு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். தேங்க்யூ.